வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA 4151 பேப்பர்ல யூனிட் 2க்கு ரிலவென்ட்டான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். First problem, for the triangular distribution f of x which is equivalent to x 0 less than x less than or equal 1, 2 minus x 1 less than or equal to x less than 2, otherwise 0. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் 0 to 1ங்கிற இன்டர்வலில் எக்ஸு 1 to 2ல் 2 மைனஸ் எக்ஸ் அதர்வைஸ் 0ன்னு நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து இதுக்கு ரெலவெண்ட்டாக மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். சொல்யூஷன் given f of x which is equal to ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது மீன் வேல்யூ பார்க்கணும். ஸோ மீன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், மீன் which is equal to e of x. e of xனா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். நமக்கு இது கண்டினியூஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்டர்வல் பேட்டர்னில் கொடுத்ததுனால நம்ம இன்டகிரலில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இன்டர்வலில் கொடுத்தாங்கன்னா நம்ம இன்டகிரலில் மாற்றி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இன்டகிரேட் அண்டர் த லிமிட்ஸில் பார்த்தா நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நமக்கு இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to 1ல் இருக்குது, 1 to 2ல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்றபடி மைனஸ் இன்ஃபினிட்டியில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். e of x which is equal to integral first lower limit minus infinity to இருக்கிறதுலே lower limit 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். x into f of x dx plus integral 0 to 1 x into f of x dx plus integral 1 to upper limit இருக்கிறது givenல இருக்கிறது 2 x into f of x dx plus integral 2 to infinity x f of x dx. இந்த மாதிரி தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். நமக்கு மீன் வேல்யூ பார்க்குறதுக்கான ஃபார்முலா கண்டினியூஸ் டைப்பில் தெரியும். கிவனில் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி 0ங்கிறப்ப நமக்கு இந்த கிவனில் அந்த இன்டர்வலில் நமக்கு வேல்யூவே கிடையாது. அப்போ அதர்வைஸ் 0ங்கிறது தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ 0. செகண்ட் டைப்பு 0 to 1 நம்மளுடைய ஃபங்க்ஷன் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ்னு நோட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்து 1 to 2ல் 2 மைனஸ் எக்ஸ். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்டகிரல் 1 to 2 இந்த எக்ஸு ஃபார்முலாவில் இருக்கிற எக்ஸு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு அண்டர் த லிமிட்டில் நம்ம கோட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தில் வந்திருக்குது 2 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 2 to இன்ஃபினிட்டி பற்றி இங்கே கோட் பண்ணவே இல்லை. ஸோ அதோட ஆன்சரை நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். Therefore, integral 0 to 1 x into x x square dx plus integral 1 to 2 இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். எடுத்தோம்னா 2x minus x square into dx. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கண்டிஷனை given இன்டர்வல் பேஸ்டாக பிரித்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா இதை இன்டகிரேட் பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்ணால் we get the answer. இப்போ x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம், x³/3. The limits are 0 to 1 ப்ளஸ் இந்த பார்ட்டில் 2 இன்ட்டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ x²/2 மைனஸ் x² பண்ணால் x³/3. த லிமிட்ஸ் ஆர் 1 to 2. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் அப்பர் லிமிட் வேல்யூ 1, ஸோ 1³/3 மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூ எடுத்திங்கன்னா 0³/3 0 தான் வரும். ஸோ அதை விட்டுருங்க. ப்ளஸ் செகண்ட் பார்ட்டில் அப்பர் லிமிட் வேல்யூ 2, அப்போ 2 இன்ட்டு 2²/2. இந்த 2 கூட கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2² மைனஸ் 2³/3 மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூ இங்கே 1. ஸோ 1 எடுத்திங்கன்னா 1²/2 இன்ட்டு 2ங்கிறப்ப 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் 1³/3. இப்போ இதை ஷார்ட் பண்ணோம்னா 1/3 ப்ளஸ் 4 மைனஸ் 8/3 மைனஸ் 1 மைனஸ் 1/3. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/3, தட் இஸ் 1. அப்போ மீன் வேல்யூ e of xோட வேல்யூ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் இந்த இன்டர்வல்ஸில் கிவன் இன்டர்வல்ஸில் வந்திருக்கிற ஆன்சர் 1. திஸ் இஸ் அவர் மீன் வேல்யூ. கொஷினில் நமக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜராக வேரியன்ஸ் பார்க்கலாம். வேரியன்ஸோட ஃபார்முலா வேரியன்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு e of x² மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர். e of x தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் மீன் வேல்யூ. ஸோ இதுக்கு ஸ்கொயர் வேல்யூ பார்த்தா இந்த பார்ட் முடிஞ்சிடும். இந்த பார்ட்டு e of x² தனியாக பார்க்கணும். ஸோ இதை தனியாக பார்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா we got variance of x வேல்யூ. ஸோ e of x² பார்க்குறோம்னா ஃபார்முலா சேம் ப்ரொசீஜர் தான். எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே x² கேட்டதுனால x² மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி x² f of x dx. அதே மாதிரி இன்டர்வல்ஸை பிரிக்கணும். ஸோ இன்டர்வலை பிரித்தோம்னா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 x² f of x dx அடுத்து 0 to 1 1 to 2 2 to இன்ஃபினிட்டின்னு பிரிக்கணும்.
இப்போ இதே மாதிரி வேல்யூவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் 0 ஆயிரும், லாஸ்ட் பார்ட் 0 ஆயிரும். இந்த மிட் பார்ட் மட்டும்தான் நம்ம ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி எழுத முடியும். 0 to 1ல் நம்மளுடைய ஃபங்க்ஷன் எக்ஸு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ x² × x dx. செகண்ட் பார்ட்டில் நம்மளுடைய ஃபங்க்ஷன் 2 - x, அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணி ஒரே ஆர்டராக மாற்றிக்கலாம். இன்டெக்ரல் 0 to 1 x³ dx ப்ளஸ் இன்டெக்ரல் 1 to 2 2x² - x³ dx. இதை நீங்கள் மாடுலேட் பண்ணால் இன்டெகிரேட் பண்ணால் என்ன வந்துருக்கலாம், x³ இன்டெகிரேட் பண்ணால் x⁴/4 the limits are 0 to 1 ப்ளஸ் இங்கே 2x³ / 3 - x⁴/4 the limits are 1 to 2. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு லோயர் லிமிட் 0ங்கிறப்ப அப்பர் லிமிட் மட்டும் எடுத்துக்கலாம் 1/4. செகண்ட் பார்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 2x³ 16/3 மைனஸ் செகண்டாக இருக்கிறது x⁴/4 16/4. இது அப்பர் லிமிட் வேல்யூ மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூவை நம்ம 1 எடுத்தோம்னா 2/3 மைனஸ் 1/4. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ ரெடியூஸ் பண்ணணும். ஸோ மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். சேம் ஆர்டராக இருக்கிறத கம்பைன் பண்ணுங்கள். நம்பர்ஸை கம்பைன் பண்ணோம்னா நமக்கு எல்சிஎம் எடுத்ததுக்கு அடுத்து வர ஆன்சர் 7/6. தட் இஸ் இப்போ 1/4 1/4ங்கிறப்ப 1/2 ஆகும். 16/3 மைனஸ் 2/2ங்கிறப்ப 14/3. அடுத்து இருக்கிறது -4. இது எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு வராது 7/6. இந்த 7/6ங்கிறது e(x²) வேல்யூ. நமக்கு வேரியன்ஸ் ஃபார்முலாவில் தனியாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்க்கலாம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன வந்திருக்கலாம், e(x² - e(x²). தட் இஸ் e(x² வேல்யூ 7/6 மைனஸ் e(x)ஓட வேல்யூ 1, அப்போ 1². ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 1/6. தட் இஸ் அவர் கன்க்ளூஷன் மீன் வேல்யூ 1, வேரியன்ஸ் வேல்யூ 1/6. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். நமக்கு இன்டர்வல்ஸை பிரிக்க தெரியணும். அட் தி இன்டர்வல் பாயிண்டில் ஃபங்க்ஷன் அப்லோட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ண தெரிஞ்சால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். மீன் அண்ட் வேரியன்ஸ் ரெலவெண்ட்டாக கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் கண்டினியூஸ் டைப்பில் இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கணித பழைக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.